என்னது கொடைக்கானல்ல கார்த்திகா புருஷன் இருக்கிறாரா? அப்படின்னு கேட்டா, ஆமா. கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் அங்க தான் இருக்கிறாரு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாவங்க நம்ம சோழன் ஹனிமூன் போணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. ஆனா, நடந்தது என்னன்னா, ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிலா இருந்துட்டு, "ஹனிமூன்லாம் நம்ம இன்னொரு தடவ போய்க்கலாமே! இந்த ஒரு தடவ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா போனா நல்லா இருக்குமே!" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோழனுக்கு பயந்துட்டு, அதுக்கப்புறம் நிலா எல்லாரையுமே கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால, எல்லாருமே கிளம்பிருவாங்க. இப்போ சோழனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். காரணம் என்னன்னா, ஹனிமூன் போணும்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தானே போகணும். கூடவே எல்லாரையும் கூட்டிட்டு போனா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் நம்ம சோழனுக்கு. இருந்தாலும் நிலாவும் மத்த எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கிறாங்க. இந்த மாரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் தான் போறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒருக்கா வந்துட்டு எல்லாருமே கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பாங்க. அப்ப வந்து பெருசா நிலா எதுவுமே வந்து இந்த குடும்பத்தோட அட்டாச்டா இல்ல. அ அது மட்டும் இல்லாம சோழன சுத்தமா நிலாவுக்கு அப்ப பிடிக்காம தான் இருந்துச்சு இந்த கல்யாண வாழ்க்கை. இப்ப 2 பேருமே நல்லபடியா கல்யாணம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் வந்து இருக்கிறதுனால, இந்த தடவ இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு ரொம்ப செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. இப்போ அ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போனதுமே ஒரு ரெசார்ட்ல வந்துட்டு புக் பண்றாரு. அங்க அவங்களுக்கு ஒரு ரூம் அதாவது சோழன் பிரதர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு, நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒரு ரூம் புக் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து ரூம்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா, நம்ம நிலாவும், சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரதர்ஸ் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து ரூமுக்கு வந்து போறாங்க. பக்கத்திலேயே தான். போயிட்டு "ரூம்ல கம்ஃபர்டபுளா இருக்கா?" அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. "ஆமாப்பா, உங்களுக்கு அங்க ரூம் எல்லாமே நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்குதுண்ணே. கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. போன தடவ நம்ம வந்திருக்கும்போது, இந்த ரெசார்ட்டுக்கு தான் வந்தோம்லப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே. ஆனா இதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல தான் தங்கியிருந்தோம். இப்போ நமக்கு இங்க இந்த ரூம் கிடைச்சிருக்கு." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சுத்தி பார்க்குறதுக்கு போகணும் அண்ணி. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, சரி ஓகே நம்ம சுத்தி பார்க்கலாம் தான். ஆனா இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம காலையில போயிட்டு சுத்தி பார்க்கலாம் சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க அண்ணி. ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? ரொம்ப பசிக்கிற மாரி இருக்கு. ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோமா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "நான் தானடா வண்டிய ஓட்டிட்டு வந்தேன். உனக்கு என்னடா பசிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன் சும்மா வண்டி ஓட்டாம பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் பசிக்காதா என்ன? அதெல்லாம் பசிக்கும்ல. சரி நம்ம ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. அவங்களுமே எல்லாருக்குமே டீ, காஃபின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கி குடுத்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழனும், நிலாவும் அவங்களோட ரூம்க்கு வந்து போயிர்றாங்க. அப்போ நிலா கிட்ட வந்து சோழன் சொல்றாங்க, "என்ன நிலா, நான் உன்னைய தனியா கூட்டிட்டு வரணும்னு எவ்ளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஹனிமூன் போறது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுமே ஹனிமூன் போனீங்களான்னு சொல்லி கேட்டா, ஒரு மெமரீஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லார்கிட்டயும் எங்க ஃபேமிலியோட போனோம்னு சொல்ல முடியுமா சொல்லு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "முதல்ல இந்த மைண்ட் செட்ட மாத்துங்க. நம்ம ஹனிமூன் போறோம். அது ஓகே தான். நீங்க சொன்னது சரிதான். நமக்கு ஒரு ஞாபகமா, ஒரு நினைவா இருக்கும். மெமரீஸா இருக்கும்னு சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக நம்ம ஃபேமிலில இருக்கவங்களலாம் விட்டுட்டு போனா நல்லாயிருக்குமா சொல்லுங்க? அவங்களும் நம்ம கூட வந்தாங்கன்னா, நமக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும்ல. எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில வரணும். அப்பதான் ரிலாக்ஸா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, சரி சோலா இதெல்லாம் கோவமா? என்ன பண்ணுவீங்க? அதுக்காக இப்படிலாம் கோவப்படக்கூடாது. நம்ம இன்னொரு தடவ நம்ம 2 பேர் மட்டும் தனியா போய்க்கலாம் சரியா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்காக தான் நான் இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும்போது, இது என்ன கொடுமையா இருக்குது? என்ன சோழன் இப்படி பண்றீங்க? அது உங்களோட அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அண்ணனாவது தம்பியாவது ஹனிமூன்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சோழன் வந்து நெனைக்கிறாங்க. என்ன நீங்க மனசுக்குள்ள நெனைக்கிறது எனக்கு கேட்க தான் செய்யுது. இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன வந்துட்டு நிலா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நீ வந்து கெஞ்சி, கொஞ்சி அப்படியே எல்லாத்தையும் மாத்திரு என்ன, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் சோழன்கிறது. நான் சொன்னா அப்படியே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி, நிலா வந்து சோழனோட மைண்டையும் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா, "உனக்கு ஞாபகம் இருக்கா நிலா? நம்ம ரெசார்ட்ல வந்து தங்கி இருக்கும்போது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா சோழா. நான் எங்க குடும்பத்தில எங்க அப்பாவும், அம்மாவும் எல்லாருமே எங்க அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நீங்களும், நானும், நம்ம குடும்பமும் வந்திருந்தோம். அப்ப பெருசா உங்களுக்கு எனக்கும் எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது.
கிடையாதுல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாதுல்ல. எல்லாமே மாறிருச்சு. எங்க அப்பாவும், அம்மாவும் ஒருவேளை இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருந்தாலும் கூட, நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதானே? அது மட்டும் இல்ல, நானும் நம்ம குடும்பத்தோட ரொம்ப ஹேப்பியா இருக்கிறேன். உங்கள இப்ப தான் ரியலா லைஃப்ல கல்யாணம் பண்ணி புதுசா வாழ்க்கைய தொடங்குன மாதிரி இருக்குது. நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கிறதே தோணல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட்டு தான் நிலா. நான் தான் உன்னைய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வந்துட்டு ஆரம்பிக்க போறோம். 2 பேர் மேல நீயும் வந்து என் மேல அன்பா இருக்கிற, நான் உன் மேல காதலா இருக்கிறேன். இந்த லைஃப் லாங்கா வந்து உன்னோட லவ் எனக்கு எப்பயுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. கண்டிப்பா சோழன் நான் உங்கள விட்டு எங்கேயும் போக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா "கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, உடனே நிலா வெட்கப்பட்டு அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்னிங் ஆயிருது. ஸோ மார்னிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணா, சோழன் அப்புறம் வந்துட்டு பல்லவன் 3 பேருமே வந்து, "பரவால்ல சென்னையில பயங்கர வெயிலா இருக்குதுண்ணே, பேசாம நம்ம கொடைக்கானல்லேயே வந்து தங்கிருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன்டா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கும்போது, "வேற என்னண்ணே, அங்க ரொம்ப வெயிலா இருக்குதுண்ணே, எனக்கு வெயிலே தாங்க முடியல. ஆனா கொடைக்கானல் பாரேன், எவ்வளோ வெயில் அடிச்சாலும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாடா, இது வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பிளேஸ் எல்லாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்குமே அப்படிதான்டா ஆசை. நம்மளும் பேசாம இங்கேயே இருந்துடலாமா அப்படின்ட்டு. ஆனா தோணும் நமக்கு வேலை எல்லாமே அங்க தானே இருக்கு. அங்க எல்லாமே பிசினஸ் எல்லாமே அங்க தான் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்க முடியாதுல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்குல்ல அப்படி ஒண்ணு இருக்குல்லண்ணே. சரி ஓகே. இங்க இருக்கிற மக்கள்லாம் குடுத்து வச்சவங்க. ரொம்ப சூப்பரா ஜாலியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லடா பல்லவா. எல்லா ஊர்லயுமே வந்து எல்லா டிராபேக்குமே இருக்கு. எல்லாமே குறைகளும் இருக்க தான் செய்யும், நிறைகளும் இருக்க தான் செய்யும். அந்தந்த ஊர்களுக்கு என்னென்ன வந்து ஃபேமஸோ அத அங்க வந்து நம்ம பழகிக்கிற வேண்டியதான். எந்த ஊரையுமே குறை சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சேரன்னு சொல்லும்போது, நீங்க சொல்றதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சோழனும், நிலாவும் கிளம்பி வர்றாங்க. வந்துட்டு "என்ன எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு "டீ குடிச்சிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அண்ணி இன்னும் டீ குடிக்கல. நீங்க குடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லையே நாங்களும் இன்னும் குடிக்கல. இப்ப தான் கிளம்பி வெளியில வரோம். சரி நான் வேணா ஆர்டர் போடட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. "இல்லண்ணே இல்ல அண்ணி வேண்டாம் வேண்டாம். நம்ம அப்படியே சின்னதா ஒரு வாக் போவோம். வெளியில போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வரலாமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாங்க. அதுவும் சரிதான். பெட்ரூம்லயே உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு 4 பேர பார்த்துட்டு அப்படியே நல்லா போயிட்டு டீ குடிச்சிட்டு வரது நல்லா தான் இருக்கும்ல, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நடந்து வராங்க. ஸோ ரெசார்ட்லேருந்து கிளம்பி அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு டீ ஷாப் பார்த்துட்டு, அங்க வந்து எல்லாருமே காஃபி குடிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஒரு டேபிள்ல சுத்தி உட்காந்து காஃபி குடிச்சிட்டுருக்காங்க. பிளேஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல மைண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் அங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலியா இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டிட்டே இருக்கிறாங்க. "என்னண்ணே எல்லாரும் ரொம்ப பேரு அதிகமா இங்க கப்பிள்ஸ் தானே அதிகமா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து பாண்டி கிட்ட சொல்ல, உடனே சோழன் வந்து முறைச்சு பார்க்குறாங்க. கப்புள் தான் அதிகமா இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. ஃபேமிலி எங்கேயாவது இருக்காங்களா? அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லண்ணே ஃபேமிலியும் இருக்காங்க. நாங்க கப்புள் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லல. அதிகமா இருக்கிறாங்களே, எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு தான் சொன்னேன் தவிர, ஃபேமிலிலாம் இல்லன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதுக்கப்புறமா காஃபி எல்லாம் குடிச்சதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்துட்டுருக்கும்போது, "அட பாவிங்களா! வாக்கிங் போகவாது தனியா விடுறாய்ங்களான்னு பாரு, பின்னாடியே வராய்ங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நெனச்சிட்டே இருக்கும்போது, நம்ம பாண்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆனா, அவ்வளோ தூரம் எனக்கெல்லாம் வாக்கிங் பண்ண முடியாது. வாக்கிங் போ முடியாது. நம்ம இந்த பக்கம் வேணா போயிட்டு வருவோம். அவங்க 2 பேரும் அங்க போகட்டுமே. அவங்க சொன்னது மாதிரி சோழன் கடுப்பாயிர போறானே. இங்க ஹனிமூனுக்கு தான் எங்கள தனியா விடல. இப்ப இங்க வந்துமாவது எங்கள தனியா விடாம இப்படி பண்றீங்களேடான்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் எதையாவது பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கட்டும். எதுக்கு நம்ம பின்னாடியே போய்க்கிட்டு? அதனால நம்ம ஒரு பக்கம் போவோம். அவங்க ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சேரன் அண்ணன தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க. "நீ சொல்றது என்னமோ சரிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி, பல்லவன் அதுக்கப்புறமா சேரன் வந்துட்டு "அப்பா நீங்க போயிட்டு வாக்கிங் போயிட்டு வாங்கப்பா. நாங்க கொஞ்சம் இங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வரேனே. என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நீங்க முன்னாடி நடந்து போய்க்கிட்டே இருங்க. அப்படியே நாங்க நடந்து வரோம்." அப்படின்னு சொல்லும்போது பாண்டிக்கு வந்து வானதி கால் பண்ணுவாங்க. வானதி கால் பண்ணிட்டு, "என்ன பாண்டி கொடைக்கானல் போயிட்ட? என்கிட்ட சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் நான் தான் நைட்டு சொன்னேன்லடி, கொடைக்கானலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு தான் இது பிளான் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன வானதி சொல்ற? நேத்து தான் இன்னைக்கு தான் கடைய சாரி நேத்து தான் கடைய ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு முன்னாடி கடைய மூடிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "அதான் செல்வம் இருக்காங்கல்ல மெடிக்கல்ல, அவர் பார்த்துக்கிற மாட்டாரா எல்லாத்தையும்? என்னென்ன பண்ணணும், என்ன வேலை இருக்குன்னு சொன்னா அவர் பார்த்துக்க
பார்த்துக்கிற போறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் விட முடியாது. நான் நேத்து தான் வந்து மெடிக்கல் ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தவங்கள நம்பி இப்படிலாம் விட்டுட்டு போ முடியாது. அவர் நல்ல பையன் தான். நல்லா தான் வேலை பார்க்குறாரு, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாரி பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா யாராவது கடையில இருக்கணும். நீ தான் இருக்கணும். அதான் சரியா இருக்கும். இப்ப என்ன நமக்கு கல்யாணம் பண்ண உடனே நம்ம ஹனிமூன் கூட்டிட்டு வரேன் உன்னைய கொடைக்கானலுக்கு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நிலா இருந்துட்டு, ஆமா நீங்க வேற ஃபோன்ல பாண்டி வேற வானதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல இருக்குது. சரிண்ணே, அப்ப நாங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலாவும் சோழனும் அப்படியே நடைப்பயிற்சியா அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி கிட்ட வந்து பாட்டி இந்த மாரி பேசுறாங்க. "நம்ம கண்டிப்பா நமக்கு கல்யாணம் ஆன உடனே நம்ம ஹனிமூனுக்கு வருவோம் சரியா? நீயும் நானும் மட்டும் வருவோம் சரியா?" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. "சரி பாண்டி, இருந்தாலும் நீங்க எப்போ வருவீங்க திருப்பி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நாளைக்கு வந்துருவோம் வானதி. இன்னைக்கு ஒன் டே தான் தங்க போறோம். நாளைக்கு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. சரி பாண்டி, நீ இல்லாதது எனக்கு எப்படியோ இருக்குது. ஊர்லயே இருந்தாலும் கூட எனக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் நீ பக்கத்துல கடையில இருக்கிற, இந்த ஊர்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சுட்டு பேசாம இருப்பேன். நீ இப்போ கொடைக்கானல்லலாம் இருக்கிற, எனக்கு அது கஷ்டமாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எதையாவது நெனச்சுக்கிட்டு இருக்காத வானிதி. எதையாவது மாத்திரை கீத்திரைய மாத்தி குடுத்துற போற. மருந்து கிருந்து மாத்தி குடுத்துற போற. கொஞ்சம் கவனமா பாரு சரியா? என்னடி இப்போ இங்கே தானே இருக்கேன், கொடைக்கானல்ல தானே இருக்கேன். நான் வந்துருவேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஃபோன வச்சுறவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பாண்டி, இங்க கஸ்டமரும் வந்துட்டாங்க. நான் ஃபோன வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ஃபோன வச்சுர்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஹனிமூன்னா அவங்க 2 பேர் மட்டும் போக வேண்டியது தானே! எதுக்கு எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்? அப்படின்ற மாதிரி வானதிக்கு வந்து கடுப்பாகுது. இங்க பிசினஸ் பண்றதுக்கே வந்து மைண்ட் செட் ஆகல. உடனே செல்வத்த கூப்பிட்டு இந்த மெடிசின் எல்லாமே எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு டேபிள்ல வந்து உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க இந்த வானதி. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் வந்துட்டு, அ போன தடவ வந்தபோது ஞாபகம் இருக்கா? நம்ம சோழனும், நிலா அண்ணியும் இதே மாதிரி ஜோடியா வந்திருந்தாங்க. ஆனா, அப்ப அவங்க 2 பேருக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இல்ல. இப்போ உண்மையாவே ஜோடியா கல்யாணம் பண்ணி மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாங்கல்ல. 1 வருஷத்துல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்படின்றபோது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்ணே, இனிமே இதே மாதிரி அடுத்த வருஷம் இன்னமும் நம்ம எல்லாருமே ஜோடியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. என்னது? அடுத்த வருஷம் எல்லாருமே ஜோடியா வரலாமா? டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற? படிக்கிற பையனுக்கு இதெல்லாம் தேவையா? என்னடா ஜோடியா வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணே என்னண்ணே, ஏன் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதா? நான்லாம் ஜோடியா வரக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து காமெடியா பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்ப பாண்டி இருந்துட்டு, "அடுத்த வருஷம் பார்ப்போம்டா அதெல்லாம்" அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் வந்து பயங்கரமா கலாய்ச்சு விட்டுறாங்க பல்லவன பாண்டி. அதுக்கப்புறமா "சரிடா, ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். நெறையா கார்டன்ல நெறைய பூவெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க போல இருக்குது. அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காய் விக்கிறாங்க. அந்த மாங்காவ பார்த்துட்டு, நம்ம பல்லவன் வந்து கேட்குறாங்க, "அண்ணே மாங்காய் வாங்கி சாப்பிடுவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் வேணான்டா, அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "வாங்கி குடுங்கண்ணே" அப்படின்னு சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த மாங்காவ கடிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு, "எவ்வளோ புளிப்பா ரொம்ப செம்ம டேஸ்ட்டா இருக்குல்லண்ணே, இந்த மாங்காவ மட்டும் அடிச்சுக்கவே முடியாதுண்ணே" அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. "என்ன உன்ன கவனிச்சியா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கிறாங்க. சோழனும் கூட நிலானி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம 3 பேர் தானே இப்படி மாங்காவ கடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லும்போது, "இவன் என்னடா இவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? நம்ம 2 பேர் கூட இவ்ளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம் போல இருக்குது. இவன் என்ன இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சியா வந்து கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து பார்ப்பாங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி எதர்ச்சியா கார்த்திகாவோட ஹஸ்பண்ட பார்க்கும்போது, நம்ம பல்லவன் கிட்ட வந்து பல்லவனும், பாண்டி, அப்புறம் சேரன் 3 பேர் வந்து சேரன வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு, "இது என்ன கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் மாரியே இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதிர்ச்சியா தான் பார்ப்பாரு. சரி அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருப்பாங்களோ! இவ தான் ஃபாரின்ல இருக்கிறதா கார்த்திகா சொல்லுச்சே! இவரு என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பல்லவனையும், பாண்டியும் கூப்பிட்டு, "டேய் டேய் அது நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தானே அது. கார்த்திகாவோட புருஷன் மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சந்தேகமே இல்லைண்ணே, அவர் தானே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. "ஒரு பொண்ணுகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறாருண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா பாண்டி,
ஒருவேளை தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோ, அவங்க சொந்தக்கார பொண்ணா இருக்குமோ, அவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா சேர்ந்து கூட கூட வந்திருப்பாங்களோ! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? அப்படி எதுவும் தெரியலையேனே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கார்த்திகா சொல்லுச்சுடா, "இவரு ஏதோ வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாரு. இங்க இல்ல. வெளிநாட்ல தான் இருக்காரு. அவங்க அப்பா, அம்மா மட்டும் தான் அங்க இருக்கிறாங்கன்னு" சொல்லுச்சுடா. ஆனா, இவர் மட்டும் என்ன இங்க கொடைக்கானல்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குனே! இந்த ஆளு சரியில்லன்னு தோணுதுனே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாங்க. பேசாம போய் என்னன்னு கேட்போமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னண்ணே வேண்டாண்ணே. நம்ம ஏதாவது கேட்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா என்னண்ணே பண்றது? நம்மளே நல்லபடியா சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா பேச்சு பேசுற? என்னதான் இருந்தாலும் கார்த்திகா அவங்களுக்கு வந்து நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொன்னாங்க தெரியுமா? "அண்ணே வாண்ணே போய் கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சேரன் அண்ணன கூப்பிட்டு போறாங்க. அவர் பின்னாடி திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கும்போது, வேகமா நம்ம சேரன போய் அவர் தோள் மேல கைய வைக்கிறாரு. வச்சதுமேனு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, அப்படியே அவனுக்கு ஷாக் ஆயிருது. அதிர்ச்சியில வேகமா கைய தட்டி விட்டுட்டு, அப்படியே "யாரு நீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "யாரா? என்னைய தெரியலையா? நான் வந்து சேரன், இது பாண்டி. எங்கள தெரியலையா உங்களுக்கு? நீங்க என்ன இங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கேட்குறாங்க. "சேரன், பாண்டியா? உங்களெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது, என்னடா இவரு இப்படி சொல்றாரு? ஒருவேளை வேற யாராவது இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லண்ணே, இவர் தான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இவர் தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்றாங்க. "அ நீங்க ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. நீங்க என்ன இங்க இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க முதல்ல யாரு? தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. வாம்மா போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ வேணும்னே இந்த ஆள அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குதுன்னே, இந்த ஆளு கண்டிப்பா கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யயோ! கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிட்டு, அவ நகை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு, இப்ப இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண வந்து சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "என்ன இது ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்க போகுதுன்னு தோணுதுண்ணே, பேசாம இருந்துருவோம் சைலன்ட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் அப்படிலாம் விட முடியாதுடா. இது கார்த்திகாவோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நம்ம வீட்ல நம்ம கூட பிறந்த தங்கச்சியோ, இல்ல அக்காவோ இருந்தா, நம்ம அந்த மாதிரி விட்டுருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பேசிட்டே இருக்கும்போது, "என்ன நடந்து போயிட்டே இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க யாருன்னே தெரியாது. அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்கிறவங்க அந்த லேடி அந்த பொண்ணு இருந்துட்டு, "இப்ப எதுக்கு நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறீங்க? அதான் அவங்க உங்கள தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கேட்கும்போது, "இது என்னோட ஹஸ்பண்ட். நான் இவங்க ஒய்ஃபு. எங்களுக்கு இப்ப தான் கல்யாணம் ஆச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படின்னு சொன்னதுமே நம்ம சேரண்ணனுக்கு அப்படியே பயங்கரமா இருக்குது. அந்த நேரம் வேகமா சேரன வந்து அவரோட சட்டைய பிடிச்சுட்டு அப்படியே குலுக்குறாங்க. சட்டைய பிடிச்சுட்டு இழுக்கும்போது, இந்த பக்கமா அவங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருந்த நிலாவும், சோழனும், "நம்ம சேரன யார் சட்டையோ பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா ஓடி வராங்க. வந்ததுமே இங்க வந்து பார்த்தா, அது கார்த்திகாவோட ஹஸ்பண்டு. அதுக்கப்புறமா "என்னண்ணே கையெடுண்ணே, கையெடுண்ணே எல்லாரும் பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப "இந்த ஆள் யாருன்னு தெரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட வந்து கேட்குறாங்க. "ஆமாண்ணே இது கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தானே. ஹலோ நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? அங்க கார்த்திகாவ வீட்ட விட்டு வெளியில விரட்டி விட்டுட்டு ஃபோன் போட்டா கூட எடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு, "எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இவங்க என்னோட ஹஸ்பண்ட். உங்களால யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு இப்படி ஏமாந்து வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவங்க என்னோட ஹஸ்பண்ட். எங்களுக்கு இப்ப தான் கல்யாணம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபோட்டோவ காட்டுறாங்க. உடனே நம்ம சேரனா இருந்துட்டு அவரோட செல்ல எடுத்து கார்த்திகாவுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபோட்டோ காட்டுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் பண்ணிட்டு சொல்றாங்க. "கொஞ்சம் பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, சொல்லுடா இப்படித்தான் எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நீ கெடுத்துட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கார்த்திகாவோட புருஷன் கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுமேனு உடனே அவரு "யார் மேல கை வைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போது, இவங்க 4 பேருமே "ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே பேசாம இருந்துர்றான். "இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? இப்பத்தான் எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, அவகிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு, உன் கடன அடைக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து நகைய வாங்குற வரைக்கும் நல்லா பேசிட்டு, இப்ப எங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு, விவாகரத்து வேற கேட்டுட்டு இருக்கிற. விவாகரத்து ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. இந்த பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதே மாரி நீ எத்தன பேரடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து மறுபடியும் அவனோட சட்டைய பிடிச்சு குலுக்கி கன்னத்துல ஒரு அறை அறையிறாங்க. அப்ப இவனால இப்படியே விடக்கூடாதுன்னே, நம்ம போலீஸ்ல பிடிச்சு குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நிலா வந்து சொல்றாங்க, "நீ சொல்றதும் சரிதான்ப்பா. பேசாம இவன போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவன வந்து பிடிச்சு குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறமா நேரா கொடைக்கானல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இத பத்தி சொல்றாங்க. அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. நிலா இருந்துட்டு, அழுகாதீங்க. எதுனாலும் விசாரிச்சு குடுக்க வேண்டாமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்களுமே அங்க வந்துர்றாங்க. ஸோ பக்கத்து ஊரு அப்படின்றதுனால அவங்க வந்து வேகமா வந்துர்றாங்க. எங்க மாப்பிள்ளை இது. நீங்க என்ன இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க மாப்பிள்ளை மேல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாருமே நாங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தன அடியும் வாங்கிட்டு எதுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அவரு எங்க வீட்டு மாப்பிள்ளை. இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய அந்த பொண்ணு வீட்டு சைட்ல வந்து சொல்லும்போது, யாரா இருந்தாலும் பார்த்துட்டு நீங்க பொண்ணு குடுக்க மாட்டீங்களா? நாங்க தான் எங்க வீட்டு பொண்ண குடுத்து ஏமாந்து நிக்கிறோம். நீங்களும் இப்படி பண்ணியிருக்கீங்க. எங்க பொண்ணுக்கு இன்னும் விவாகரத்து கூட ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. இவ்வளத்தையும் கேட்டுட்டு இவர் ஏதாவது எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா? எதுவும் பண்ணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து வேகமா அந்த மாப்பிள்ளையோட கன்னத்துல அடிக்கிறாரு. இந்த மாரி எத்தன பொண்ண ஏமாத்தலாம் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி எப்படி நம்ம வீட்ல சொல்றது? கார்த்திகாவ இத நெனச்சா இன்னமுமே ஃபீல் பண்ணுவாங்களே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற வழியே இல்ல சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது கார்த்திகாவோட ஹஸ்பண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கும்போது, நம்ம சேரன வந்து அவங்க அத்தைக்கு அதாவது கஸ்தூரிக்கும், அவங்க பெரியப்பாவுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிர்றாங்க. அவன போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு குடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி என் மகளோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கே இப்படி வந்திருக்கிறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த பஞ்சாயத்து வந்து அங்க முடிஞ்சிருது. போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. ஸோ அத வந்து முடிச்சுடுறாங்க. ஸோ அடுத்த காட்சியில வந்து அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மறுபடியும் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு சேரன்ன ரொம்ப வருத்தத்தில உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி என்னப்பா இவன் இப்படி இருக்கிறான்? இப்படி இதே மாதிரி எத்தன பொண்ணுங்களோட வாழ்க்கைய ஏமாத்த பார்க்குறான். நான் கூட கார்த்திகாவோட வீட்ல பேசி செஞ்சு எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு சொல்லி நெனச்சேன். இவன் இப்படி இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கிறானே! பாவம்ப்பா கார்த்திகா! அப்படின்ற மாதிரி நெனச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். என்னதான் நடக்குது அப்படின்ட்டு.